உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. இந்த நடைபெறக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாண்ட நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறீங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சு என்கிட்ட தேவையான விளக்கங்கள் கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதற்கு முன்னாண்ட வருட பலன், குரு பயிற்சி பலன், ராகு பயிற்சி பலன் இதெல்லாம் போட்டுக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனலில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சரி, இப்பொழுது விருச்சகத்துக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பார்ப்போம். விருச்சகத்துக்கு செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, விருச்சகத்தின் அதிபதியே செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானுடைய வீட்டில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது யோகம். அது மட்டும் இல்லைங்க, இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து இந்த செவ்வாய் பகவானை 9ஆம் பார்வையாக பார்த்துறாரு. இது குரு மங்கள யோகம். அப்போ இந்த குருமங்கள யோகத்தால் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பலமடைகிறார். தன்னுடைய தோஷங்கள் விலகுகிறது. தன்னால் பார்க்க போனால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு வரும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உயிர் பெற்று என்னால் எதையுமே சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், என்னால் எதையுமே ஜெயிச்சு காட்ட முடியும், என்னால் வாழ்ந்து காட்ட முடியும், நான் வாழப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு பவர் கிடைக்குது. இது போக இப்போ கிரக பரிவர்த்தனையும் இருக்கிறாங்க. செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது குருவுடைய வீட்லேயும், குரு பகவான் ஆகப்பட்டது செவ்வாயுடைய வீட்லேயும் இருக்கிறாங்க. அப்போ இந்த கிரக பரிவர்த்தனையே யோகமானது தான். இது போக இந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் இருந்துட்டாலும் குரு இருக்கக்கூடிய இடத்தை விட குரு பார்க்கக்கூடிய இடங்களாகப்பட்டது புண்ணியம் பெறும், அப்போ யோகம் பெறும். அப்போ அந்த யோகத்தால் பல மடங்கு நீங்கள் உயரப் போகிறீர்கள். நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் சாதிக்க போகிறீங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மிகப்பெரிய பலனை அடையப் போகிறீர்கள். அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் தைரியமாக பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பார்க்கக்கூடிய பார்வை 4ஆம் பார்வை. அப்போ 4ஆம் பார்வை அப்படிங்கும்போது விருச்சக ராசிக்கு அது 5ஆம் இடமாக இருக்குது. அப்போ அந்த 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் இந்த செவ்வாய் பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்க போனால் 5ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய அறிவு, திறமை, அவங்களுடைய வளர்ச்சியை காட்டக்கூடிய இடம். அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய அறிவு, திறமை வெளிப்படும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் கண்டிப்பாக அது அடுத்தவங்களுக்கு புரியும். உங்களை தேடி 4 பேர் வருவாங்க, வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ அந்த வாய்ப்பின் மூலியமாக நீங்கள் வளரலாம். அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது உங்களை பார்க்க போனால் உலகத்துக்கு வெளிச்சத்தை காட்டும். அப்போ உங்களுடைய திறமைகளாகப்பட்டது வெளிப்படும். அப்போ நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் பிரதிபலிப்பீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சினி ஃபீல்டில் பார்க்க போனால் உங்கள் ஒட்டுமொத்த திறமையும் இதுவரைக்கும் நீங்கள் பயன்படுத்தி அதன் மூலியமாக முன்னுக்கு வரல. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திறமைகள் எல்லாமே வெளிப்படும். திடீர்னு பார்க்க போனால்
உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மார்க்கெட் உருவாகும். அந்த மார்க்கெட் மூலியமாக பிரபலமாவீங்க. அப்போ அந்த 5ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறாரு விருச்சிக ராசிக்கு. அது போக விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்தையும் இந்த செவ்வாய் பகவான் பார்க்குறாங்க. அப்போ இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியஸ்தானம், அது சந்திர பகவானுடைய வீடு. அப்போ அந்த சந்திர பகவானுடைய வீட்டை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கற்பனை வளம் ஜாஸ்தியாக இருக்கும். எதையுமே வந்து பார்க்க போனால் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற உறுதி கிடைக்கும். நீங்கள் நினைச்சதை சாதிச்சு வளம் வர போகிறீங்க. இந்த டயத்தில் வந்து பார்க்க போனால் உங்களுக்கு வந்து பார்க்க போனால் இறைவன் ஏதாவது வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பாங்க. இல்லைன்னா பல லட்சம் பல கோடிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் அந்த பிஸ்னஸில் பெரிய பெரிய லாபத்தை சந்திக்க போகிறீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் போட்டு பண்ணுறவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போகிறீங்க. லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் போட்டு பண்ணுறவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறீங்க. அதற்கு கீழே 50,000 1 லட்சம் இப்படி போட்டு பண்ணுறவங்க அவங்களும் அந்த எப்பவும் சம்பாதிக்கிற லாபத்துக்கு மேலே அதிகப்படியான லாபத்தை சம்பாதிக்கிறதுக்குண்டான டைம் வந்தாச்சு. அப்போ வந்து அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெற போகிறீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தகுதி, தரம், அந்தஸ்து இதெல்லாம் மாறப்போகுது. உங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர வருவதற்கு இது ஒரு காரணம். அது போக இந்த குரு பகவான் ஆகப்பட்டது சூரிய பகவானையும், அப்போ அந்த சூரிய பகவானையும் அந்த குரு பார்க்குறாரு. அப்போ அந்த செவ்வாயோடு சூரிய பகவான் இருக்கிறாங்க, புதன் பகவானும் இருக்கிறாங்க. அப்போ அந்த புதன் பகவானையும் சூரிய பகவானையும் குரு பார்க்குறாங்க. அப்போ அந்த புதன் பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்க்க போனால் 11ஆம் இடத்து அதிபதி. அப்போ அந்த 11ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான். அப்போ அந்த புதன் பகவானை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க போனால் அரியர்ஸ் இருந்தாலும் எழுதி பாஸ் பண்ணிடுவீங்க. படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தாலும் இப்போ படிக்கிறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். அது போக படிப்பில் நல்ல ஆர்வம் வரும். அது போக டிகிரி முடித்து நீங்கள் வேலைக்கு எதிர்பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். இல்லை ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறீங்க, அடுத்த டிகிரி நான் யூஎஸ்ஏல தான் பண்ணணும், நான் ஃபாரின் தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், கண்டிப்பாக கிடைக்கும். அறிவு கூர்மை கிடைக்கும். அப்போ அந்த தெளிவு வரும். அப்போ வந்து 1000 பேர் உங்களை குழப்பியிருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் ஒரு நிதானமான முடிவுக்கு கண்டிப்பாக வருவீங்க. இது போக வந்து சூரிய பகவான், அந்த சூரிய பகவானையும் குரு பார்க்குறாங்க. அப்போ அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது குரு பார்க்கறதுனால அந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்து அதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு வந்து அரசு தொழில், அரசாங்கத்தின் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வேலை கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். அரசாங்கத்தின் மூலியமாக நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், நம்ம போயிட்டே இருக்கிறோம், அது வந்து நடக்காமல் இருக்குது, இந்த பீரியடில் போங்க, கண்டிப்பாக அரசாங்க வேலைகள் கண்டிப்பாக முடியும். இது போக அரசியல்லையுமே நல்ல செல்வாக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக இருங்க. நீங்கள் அரசியல்லையும் சாதிப்பீங்க, அரசாங்கத்தின் மூலியமாக சாதிப்பீங்க. ப்ரைவேட்டில் பெரிய கம்பெனியில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அவங்களுடைய லெவல் மாறும். இல்லைன்னா கம்பெனி செக்ரட்டரியாக வரணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பெரிய பொறுப்புகள் கொடுப்பாங்க. இது மாதிரி விஷயங்கள் நடக்கவிருக்கிறது. அதனால் விருச்சிக ராசிக்காரங்கள் பயப்பட தேவையில்லை. அப்போ இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியினால் உங்களுடைய ராசி அதிபதி குரு பார்வை வாங்கினதுனால கண்டிப்பாக நீங்கள் நல்ல லெவலுக்கு வருவீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில், உங்களுடைய விதி ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்கிறதோ அதுதான் பேசும். அது உங்களுக்கு வந்து நல்லதாக இருந்துச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சிக்கும் அது நல்லா ஒத்து போய் இன்னுமே நல்ல பலனை பார்க்கலாம். அப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், அது கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.